இந்த வீடியோவில் வந்து இன்ஸ்டாகிராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா உங்களுடைய ஃபீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வர ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போகிற ஸ்டோரிஸ் வந்து உங்கள் ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ் வந்து ஒரு கேலரியில் சேவ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்படி இல்லாமலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணி எடுக்கிற எஃபெக்ட்ஸில் அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஆனால் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட ஃபீச்சர் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே வரணும். நீங்கள் ஈவன் தான் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அதோட நீங்கள் வந்து ஒரு பீட்டா யூஸராக மாறணும், இல்லைனா அதுக்கு வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு முன்கூட்டியே உங்கள் மொபைல்லேயே உங்கள் ஆப்லேயே வந்து வந்துடணும் மற்றவங்களோட நினச்சிங்கன்னா. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போகிறோம்னா, முதல் விஷயம் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து உங்கள் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எப்படி முன்னாடியே வர வைக்கிறது, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபீச்சர் வருதுன்னா எப்படி உங்கள் மொபைலுக்கு ஃபஸ்ட்டே வருது அப்படின்னு முதல்ல இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த ப்ரொஃபைல் ஹேம்பர் பண்ணிட்டீங்க. கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து early access to feature அப்படின ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ வெப்சைட் பெர்மிஷன் கீழே ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் ஜாயின் த பீட்டா ப்ரோக்ராம் ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே போட்டிருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு ஃபீச்சர் வந்து இன்ஸ்டாகிராம் வரதுக்கு முன்னாடி அந்த ஃபீச்சர் வந்து உங்களுடைய ஆப்புக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் நார்மலாக எல்லாருக்கும் ஒரு பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, பீட்டா ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் இப்படி தான், வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுவோம். டெய்லி அப்டேட் பண்ணிட்டீங்க, எப்போலாம் அப்டேட் வருதோ அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பீட்டா யூஸர் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கே வந்து பார்த்தா காட்டும் இவாரா பீட்டா யூஸர் அப்படின்னா ஒரு ஃபீச்சர் வந்து மொபைலில் அஃபிஷியலாக வரதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி சொல்லுவாங்க, பப்ளிக்கோட ஃபீட்பேக்காக அது வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணுவீங்க டவுன்லோடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன் கீழே போனீங்கன்னா அதில் வந்து சேவ் டு கேமரா ரோல் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோஸ், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டாவோட எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து கேலரியில் சேவ் ஆகணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கிற வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆனார். ஈவன் தான் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பர்சனுக்காக சென்ட் பண்ணுற அந்த வீடியோஸ் ஃபோட்டோவுமே வந்து உங்களுக்கு கேலரி வந்து சேவ் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை வந்து சேவ் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும் உங்களுடைய கேலரியில். லைக் நீங்கள் என்ன ஸ்டோரி அப்லோட் பண்ணாலும் வந்து போயிடும். ஈவன் அது க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து பப்ளிக்காக போட்டாலும் சரி, எல்லா ஸ்டோரியுமே வந்து அதில் போயிடும். அடுத்து அப்படியே நீங்கள் மேலே கீழே வந்தீங்கன்னா ப்ரைவேட் சென்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ரைவேட் சென்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிவ்யூ செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ரிவ்யூ செட்டிங்ஸ் இருக்கும். மேலே வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, ஆடியன்ஸ், யுவர் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஆட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் மேனேஜ் இன் அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. மேனேஜ் இன் அக்கௌண்ட் சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டோடைய ஆட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து மேனேஜ் இன்ஃபோ கொடுத்துருங்க. கஸ்டமைஸ்ட் ஆட்ஸ் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதுலேருந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஆட் வந்திருக்கு அப்படின்னே காட்டுவாங்க. உங்கள் ஆட் டாப்பிக்கில் என்ன, லைக் நீங்கள் என்னென்ன ஆட் கடைசியாக பார்த்துருக்கீங்க, கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் காட்டும். ஸோ இந்த மேனேஜ் இன்ஃபோவில் ஆக்டிவிட்டி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆட் பார்ட்னர்ஸ் கேட்டகரிஸ் யூஸ் டு ரீச் யூ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க உங்களுடைய ஆக்சஸ். லைக் மெட்டா பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து எப்படி உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணியிருக்காங்கன்னு உங்கள் மொபைலோட நெட்வொர்க் யூஸர், அதுக்கப்புறம் மொபைல் டிவைஸ் எல்லாமே கொடுத்துரும். விஆல் கொடுத்தீங்கன்னா அது என்னென்ன டிவைஸ்னு காட்டும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு ஆட் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆப் யூஸ் பண்ணிருக்கப்போ இதெல்லாம் வச்சு நாங்கள் உங்களுக்கு ஆட்ஸ் வந்து நாங்கள் ரெலவெண்ட்டாக கொடுப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து டேட்டாஸ் இருக்கிறது வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து எதுக்காச்சும் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்ஸ் கேட்டகரி ரிமோட், ஸோ ஒன்றுனா நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பேசிக்கான இன்ஃபோவில் இருக்கும். லைக் நீங்கள் ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணுறது, மொபைலோட இது உங்கள் மொபைலோட மாடல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து ஆட் கொடுக்குறதா இருக்கும். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க, பேக் வந்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆட் பார்ட்னர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதோட ரிவ்யூ செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் பார்க்குற இன்ஃபர்மேஷனுக்கு பொறுத்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் கொடுக்கணுமான்னு கேட்டால் கீழே நோ கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாகவே எந்த ஒரு ஆடுமே வராது. ஆடியன்ஸ் பேர்ட் ஆட், இதே வந்து ஆட்ஸ் அவுட் சைட் மெட்டா அப்படின்னா அது மற்ற ஆப்லேருந்து உங்களுக்கு எதுவும் ஆட்ஸ் வேணுமா. லைக் மெட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆப் கூட கம்பைண்டாக ஆட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து மற்ற ஆப்போட கொலாபரேட் பண்ணி, லைக் ஃபேஸ்புக்கில் இல்லை, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து அவங்க வந்து ஒரு ஆட் பார்ட்னர் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஆட்ஸ் வேணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து செகண்ட் போனீங்கன்னா எப்படி வந்து உங்கள் ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மெட்டாவை விட்டுட்டு, இன்ஸ்டாகிராம் விட்டுட்டு நீங்கள் மற்ற ஆப்பில் போய் யூஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியுமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஆட் கொடுப்பாங்க. ஸோ அதோட ஆப்ஷன் தான் இது. ஸோ இதுவே நீங்கள் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற ஆப்லேருந்து நீங்கள் வேறு ஒரு ஆப் வெளியில் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இதே சோஷியல் இன்ட்ராக்ஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான். அதாவது எப்படின்னா லைக் ஒரு க்ரீன் காட்டும் இல்லையா. ஸோ இந்த க்ரீன் காட்டுறது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு ஃபீட்பேக்கோ இல்லை ஆடோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அப்ளை ஆயிருக்கும். அதனால நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபீச்சர்ஸாக இருக்கும். லைக் இஃப் யூ வாண்ட் மோர் ப்ரைவசி அப்படின்னாலுமே, இல்லை ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி தெரியணும்,
இல்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 விஷயத்தில் நீங்கள் எதை அதிகமாக யூஸ் பண்ணீங்க, லைக் உங்களுக்கு முன்னாடியே வேணுமா, இல்லை அப்படின்னா ஆட் தேவையில்லையா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டவுன்லோட் ஆகணுமா, ஸோ இது 3 எது பண்ணுவீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே பண்ணிடுங்க.